மேம் இப்போ எம்ஜிஆருக்கு அடுத்து புரட்சி தலைவருக்கு அடுத்து அம்மா இருந்தாங்க. அம்மாக்கு அடுத்து எடப்பாடியார். இப்படி வந்து தொண்டர்கள் தான் ஒவ்வொரு தலைவர்களையும் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா அப்படியே ஆப்போசிட்டா திமுக பக்கம் பார்த்தீங்கன்னா, கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி. இப்படி மன்னராட்சியை வந்து இவங்க திரும்பவும் நினைவுபடுத்துறாங்களா மக்களுக்கு? சிம்மாசனத்திலலாம் உட்காந்து காமிச்சாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? என்ன தோணுது? நம்ம தான் தெளிவா சொல்றோமே, இது மன்னராட்சி தான். மன்னராட்சி மட்டும்தான். என்னைக்கு திமுகவில் தகுதியான நிறைய பேர் இருந்தும் இருக்கிறார்கள் என தலைமைக்கு தெரிந்தும் அவர்களையெல்லாம் புறக்கணித்து விட்டு தன்னுடைய மகனை அரியணையில் ஏத்துறாங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க மன்னராட்சி தானம்மா. முழுக்க முழுக்க குடும்பத்திற்கான கட்சியா இருக்குதுங்க. இதை திமுக தொண்டனே யோசிக்கணும். ஓஹோ, நம்மளை வந்து கொடி பிடிக்கிறதுக்கும் கோஷம் போடுறதுக்கும் கொடியேற்றுறதுக்கும் மட்டும்தான் வச்சிருக்காங்க இந்த இயக்கத்தில். அதிகாரமோ ஆட்சியோ பதவியோ பொறுப்போ உயர்ந்த இடமோன்னு வரும்போது யார் கொடுக்குறாங்க? தன் சொந்த குடும்பத்திற்கு கொடுக்கக்கூடிய இயக்கம். நிறைய பேர் பேசிக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாதா, உதயநிதி வந்து மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. நாங்கள் கேட்குறேன், மக்கள் தேர்ந்தெடுக்கிறதற்கு ஒரு சீட்டு கொடுப்பீங்களா? எம்எல்ஏ சீட்டு. எம்எல்ஏ சீட்டு வந்து சாதாரண குப்பனுக்கும் சுப்பனுக்கும் கொடுத்துருவாங்களா இவங்க? கட்சியில் எத்தனை வருஷமா இருந்த எத்தனை பேருக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க இவங்க? நீங்கள் சீட்டு கொடுத்ததுனால எம்எல்ஏ ஆகுறாரு. ஒரே கட்சிக்குள்ளே வந்த ஒரே வருஷத்தில் எம்எல்ஏ சீட்டு, கட்சிக்குள்ளே இருந்து வந்த 5 வருஷத்துக்குள்ள அமைச்சர் ஆக்கிட்டீங்க. வந்த உடனே எம்எல்ஏ, 2 வருஷத்தில் அமைச்சர், அதுக்கப்புறம் உடனே இமீடியட்டாக துணை முதலமைச்சர். எவ்வளோ பெரிய பதவி, எவ்வளோ பெரிய பதவி! யோசிச்சு பாருங்க. இது சாமானிய தொண்டனுக்கு கிடைக்குமா? வேண்டாங்க, தொண்டனை விடுங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய 80 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய துரைமுருகன் அவருக்கு கிடைக்குமா? சமூக நீதி பேசுறாங்களா, ஆராசா கொடுக்க வேண்டியதானங்க. துணை முதலமைச்சர் கொடுங்க. உதயநிதி தான் வரணும், தம்பி வான்லாம் சொல்லி பேசியிருக்காரு மேம். வேற வழி இல்லை. அதுதான் அடிமை அடிமை அடிமைன்னு மற்றவங்கள பேசுறாங்க. இவர்கள் தான் முழு முழு அடிமைகள். திமுகவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் இல்ல அமைச்சர்களும் அந்த ஒற்றை குடும்பத்திடம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு அடிமையா கிடக்குறாங்க. இல்லைன்னா போய் சொல்லுவாங்களாங்க? எப்படி இப்படி இருக்காங்கன்னே புரியல. முழு அடிமைகள் அவங்க தான். திமுக காரங்க தான் முழு அடிமை. ஒரே குடும்பத்துக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த காலத்துலலாம் அடிமைகள் இருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி அடிமை சாசனம் எழுதி கொடுத்து அவங்களுக்கு சேவகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு பொழைக்கிறாங்க. இளம் பெரியார் வந்து உதயநிதி அப்படின்னு சொல்லிட்டு ஏவோவேல் வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு. இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? குறிப்பா பார்த்தீங்கன்னா, பெரியாருக்கு ஈக்குவலா இவரை ஒப்பிடணுமா அப்படின்ற கேள்வியும் வந்து எழுது. அவரே பெரியாருன்றவாங்க இனிமே. அதான் இளம் பெரியாருன்னா கிட்டத்தட்ட அவரை தன்னை பெரியார்னு சொல்லிக்கிற மாதிரி தானே இருக்கு. அவரையே பெரியார்னு சொல்லிக்கிற அளவுக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னே தெரியலையே. பாவம், பெரியார் உண்மையாகவே இல்லைங்க. இருந்திருந்தா அவ்வளோதான், இவங்கள மொத்த பேரையும் கொளுத்திருப்பாரு. என்ன பேசுகிறாங்கன்னே புரிய மாட்டேங்குதே. எந்த ஆங்கிளில் அவரை பெரியார் ஆக்குறாங்கன்னே எனக்கு புரியலையே. எந்த ஆங்கிளில் பெரியார் ஆக்குவார் எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. பெரியாரோட எந்த குணத்தை வச்சு சொல்கிறாங்க? இல்லை ஆளுமையை வச்சு சொல்கிறாங்களா? பெண்களுக்காக போராடியதை வச்சு சொல்கிறாங்களா? இந்த இயக்கத்தில் பெண்களுக்கே முதல்ல பாதுகாப்பு இல்லாமல் இருக்கே. நீங்கள் எப்படி பேசுகிறீங்க பெரியாரை பற்றி? ரொம்ப சோதனையின் காலம், உண்மையாகவே சொல்கிறேன். அதாவது இந்த முறை நம்ம விழிச்சிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், ஒழிச்சிருவாங்க. தமிழ்நாட்டை கூறு போட்டு விற்றுருவாங்க. அதனால் இன்னொரு வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்க மாட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 ஆட்சிக்கு வரும்போது உண்மையாகவே ஒரு அமைதியான ஒரு மாநிலமாக நம்ம மாநிலம் இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த வகையில் தான் தேர்தலை எதிர்நோக்கி தொண்டர்களும் கட்சியினரும் கட்சி நிர்வாகிகளும் விருப்ப மனெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அதற்கான காலம் ரொம்ப சீக்கிரத்தில் இருக்குது. 3-4 மாதம் தான் இருக்குது. நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. திமுக அமைச்சர் ரகுபதி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இளம் தலைவர் அவர் வர்றதை நாங்கள் அந்த தலைமையை வந்து நாங்கள் ஏற்றுப்போம், அவர் தான் இளம் தலைவர், உதயநிதியை வந்து சொல்லி பேசியிருக்காரு. இவங்க இந்த மாதிரி திமுக அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கணும்? தேர்தல் வர நேரத்தில் இவங்க வந்து எப்படி பேசுகிறாங்க? அவர் சிஎம் கேண்டிடேட்டாக நிற்கிறதுக்காக இப்படி பேசுகிறாங்களா, இல்லை எப்படி எடுத்துக்கலாம் இதெல்லாம்? இல்லைம்மா, அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இவங்க வந்து
அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டவங்க. வேற ஆப்ஷனே இல்லை அவங்களுக்கு. மொத்தமாக ஒரு குடும்பத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அதனால் இந்த அடிமை அந்த அடிமைன்னு எல்லா அடிமையும் சேர்ந்து இவங்கள பெருமையாக பேசிக்கிறது ஒன்று தான் இவங்களோட வேலையாக இருக்குது. ஜே வாழ்க வாழ்கன்னு போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உதயநிதி வாழ்க வாழ்க சொன்னாதான் இவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கட்சிக்கான அடுத்த தலைவர் அவர் தான் அப்படிங்கிறத இவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஸ்டாலின் அவரை கூட விட்டாங்க உதயநிதிக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கு. அவருக்கு உதயநிதிக்கு அடிமையாகிறதுக்கு எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. அதில் க்யூவில் நிற்கிறாங்க. யார் முதல் அடிமை ரெண்டாவது அடிமைங்கிறது.